நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, எங்கடி இருக்க? சொல்லுமா. 8 மணி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம். உங்க அப்பாக்கு தெரிஞ்சுதானா அவ்வளவுதான். வீட்டுக்கு வந்து சேரு. ஐயோ அம்மா, நான் அன்வரோட தான் இருக்கேன். வீட்டுக்கு தான் கிளம்புறோம். ஒரு 1/2 அன் ஹவரில் வீட்டில் இருப்பேன். வச்சிடவா? பாய். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, அவரைக்கு பூவழகு, அவருக்கு நான் அழகு. கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, அவரைக்கு பூவழகு, அவருக்கு நான் அழகு. மழை நின்ற பின்னாலும் இலை சின்னம் துளி அழகு, அலை மீண்டு போனாலும் கரை கொண்ட நுரை அழகு. பெண்ணோடு காதல் வந்தால் பிறை கூட பேரழகு, பெண்ணோடு காதல் வந்தால் பிறை கூட பேரழகு. என்னோடு நீ இருந்தால் இருள் கூட ஓரழகு. பூஜா, 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 என்னாச்சு பூஜா உனக்கு? பூஜா கவலைப்படாத, நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ஐயோ, என்ன பண்றது தெரியல. உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு. உயிரே உயிரே என்னை உன்னோடு கலந்து விடு. நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு. நிலவே நிலவே இந்த விண்ணோடு கலந்து விடு. என் சுவாச காற்று வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருப்பேன். மலர் கொண்ட பெண்மை வாராமல் போனால் மலை மீது தீ குளிப்பேன். என் உயிர் போகும் போனாலும் துயரில்லை கண்ணே, அதற்காக பாடினேன். வரும் எதிர்காலம் உன் மீது பழி போடும் பெண்ணே, அதற்காகத்தான் பாடினேன். முதலா முடிவா அதை உன் கையில் கொடுத்து விட்டேன். நான் வந்த உடனே சொன்னேன், எனக்கு இந்த ஷோவில் வந்து பெர்ஃபார்மன்ஸ்
டான்ஸ் சேர்ந்து ட்ரூலி ரியாலிட்டி ஷோ மாதிரி பியூட்டிஃபுல்லாக பார்க்கணுன்னு சொன்னேன். திஸ் இஸ் பர்ஃபெக்ட். அந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கு ரொம்ப கேப்போ அதோ விடாமல் எமோஷன்ஸ் மட்டும் இல்லாமல் அதிலும் கொஞ்சம் மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி எந்த இடத்துலுமே நீங்கள் ஒரு 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 போர் அடிக்க வைக்கலையோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு குத்த சொல்கிறதுக்காக ரொம்ப தேடிட்டு இருந்தேன் நான். ட்ரூலி பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச். பூர்ணிமா மேம். நிஜமாவே ஒரு ரொமான்டிக் கப்பலை பார்க்குற மாதிரி தான் இருந்தது. உங்களோட மூமெண்ட்டு, சாங்கு அவ்வளோ ஒரு ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக ஒரு ரொமான்டிக் ஃபீல் கொடுத்தது. ஒரு ஆக்ஷன் பேக்ட் பிளாக் மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்தது காமிச்சிருக்கீங்க. அண்ட் அது கூட ரொம்ப ஒரு இஃபெக்டிவாக, ஏன்னா அந்த அளவுக்கு பெயின் அதில் தெரிஞ்சுது. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து பெரியவங்க வந்து எப்போவுமே வீட்டில் சொல்லுவாங்க, கல்யாணம் நிச்சயானதுக்கப்புறம் பெரும்பாலும் பொண்ணுங்களை வெளியில் அனுப்புறது இல்லைன்னு. இதில் வந்து இது ஒரு ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒரு சுச்சுவேஷனாக வந்திருக்குது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப அழகாக. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச்.